நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்கப் போகின்றோம் என்றால், இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது எதை பற்றி என்றால், அதாவது நம்முடைய உணர்ச்சிகள் அலைகளைப் போல வந்து கொண்டே இருக்கும். கடலில் உள்ள அலைகள் வருவதை நம்மால் தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாதல்லவா? அதைப்போல நம்முடைய உணர்ச்சிகள் அலைகளைப் போன்றவை. அவைகளை நாம் அலைகள் வருவதை எவ்வாறு தடுக்க முடியாதோ, கடல் என்று இருந்தால் அதில் அலைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அந்த அலைகள் வருவதை தடுக்க முடியாது. அதைப்போல மனிதன் என்றிருந்தால், ஆணாயிருந்தாலும் சரி பெண்ணாயிருந்தாலும் சரி, உணர்ச்சிகள் என்பது 2 பேருக்குமே பொதுவான ஒன்று. அதில் பாலின வேறுபாடு கிடையாது. சில உணர்ச்சிகள் ஆண்களுக்கு அதிகம், சில உணர்ச்சிகள் பெண்களுக்கு அதிகம் என்று பாகுபடுத்தி பார்க்கின்றோம். உதாரணமாக, கோபம் வருவதை எடுத்துக்கொண்டால் அதிக பெண்களை விட ஆண்கள் அதிகமாக கோபப்படுகின்றார்கள் என்று சில பேர் சொல்கின்றார்கள். ஆனால் சிலரின் கருத்து என்னவாக இருக்கின்றது? பெண்கள் தான் ஆண்களை விட அதிகமாக கோபப்படுகின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதைப்போல உணர்ச்சிகள் அது வருவதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. அது அலைகளை போன்றது. ஆனால் எந்த அலையில் நாம் பயணிக்க வேண்டும் என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியும், நம்மால் கட்டுப்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கை பயணத்தை எடுத்துக்கொண்டால், பிறந்தது முதல் ஒரு 5 வயது வரை நமக்கு எதுவுமே தெரியாது. ஒரு விளையாட்டுத்தனமாகத்தான் நாம் இருப்போம். வாழ்க்கையை பற்றிய பயம் இருக்குமா? அம்மா அப்பாவுடைய அரவணைப்பில் குழந்தைகளாக இருப்போம். ஒன்றுமே நமக்கு எந்த உணர்ச்சிகளையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டிய அந்த வயதில், பிறந்தது முதல் ஒரு 5 வயது வரை எந்த உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வர்றது தானா வரட்டும், போகட்டும். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிக்கிறோம். இப்போ தான் எல்கேஜி, ப்ரீகேஜி இதெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. 5 வயசு ஆனால் தான் 1ஆம் கிளாஸ் போய் சேருவோம், படிப்போம். அந்த பள்ளி பருவத்தில், அப்போ எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ எடுத்துக்கொண்டாலும் சரி, பள்ளி பருவத்திலையும் எந்த உணர்ச்சிகளையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எந்த வயது வரை என்றால், ஒரு மாணவனோ அல்லது ஒரு மாணவியோ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் வரை, 8ஆம் கிளாஸ், அதாவது அவங்களுக்கு ஒரு 13-14 வயசு என்று ஆகும் வரை, 8ஆம் கிளாஸ் படிக்கும் வரை அவர்கள் எந்த உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அவர்களுக்கு அந்த வயதில் ஒரு தப்பான எண்ணங்களோ உணர்வுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. எல்லாம் விளையாட்டு, பள்ளிக்கூடத்துக்கு போனால், வீட்டுக்கு சென்றால் வீட்டில் நம் அம்மா அப்பாவிடம் சந்தோஷமாக பேசுவோம். அண்ணன் தங்கை இருந்தால் அவர்களுடன் சண்டை போடுவோம். வெளியே விளையாடச் செல்வோம். இந்த காலத்தில் எல்லாம் செல்ஃபோனை வைத்துக்கொண்டு விளையாடுகின்றார்கள். அந்த காலத்தில் வெளியே விளையாடச் சொல்லுவோம். பம்பரம் எழுவோம், கோழி குண்டு விளையாடுவோம், பன்னாங்குழி, பெண் பிள்ளைகள் என்றால் பன்னாங்குழி விளையாட்டு, தாயக்கட்டு, இந்த மாதிரி அந்த கால வாழ்க்கை முறையில் அந்த வயது வரை, அதாவது 8ஆம் கிளாஸ் படிக்கும் வரை நம்முடைய உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் என்று எடுத்துக்கொண்டால், அந்த பருவம்தான் மிகவும் ஒரு அடலசன்ட் பீரியட். 9th 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும். இப்போ அதுவும் இந்த காலகட்டத்தில் 12ஆம் கிளாஸ் என்பது 12ஆம் கிளாஸ் தான் மிகவும் ஒரு அடலசன்ட் பீரியடில் பல மாணவர்கள் கெட்டுப்போகும் வாய்ப்பும் காதல் வயப்படும் வாய்ப்பும் அந்த வயதிலேயே ஆரம்பித்து விடுகின்றது. இந்த வயதில்தான் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அனைவருமேவும் அவருடைய உணர்ச்சிகளை
உணர்ச்சிகள் வருவதை தடுக்க முடியாது. காதல் என்பதோ ஒரு மாணவனுக்கு ஒரு மாணவியை பார்த்து வரும் ஆசையோ, ஒரு மாணவிக்கு ஒரு மாணவனை பார்த்து வரும் ஆசையோ வரும் உணர்ச்சிகள் வரும். உணர்ச்சிகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த உணர்ச்சி அலைகள் எந்த அலைவரிசையில் நாம் பயணிப்பது என்பதை நம்மால் கட்டுப்படுத்த முடியும், நம்மால் தீர்மானிக்க முடியும். ஒரு +2 படிக்கிற பையன் ஒரு பெண்ணின் மீது காதல் கொண்டு உடன் படிக்கும் ஒரு மாணவியிடம் காதல் கொண்டு அவன் படிக்காமலே விட்டு காதலையே நினைத்து கொண்டிருந்தால் அவனுடைய வாழ்க்கை என்னாவது? அவன் படிக்க வேண்டுமல்லவா? நன்றாக படித்தால்தானே, நன்கு படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றால்தான் அடுத்து அவன் கல்லூரிக்கு சென்று அங்கும் நன்கு படித்து ஒரு நல்ல வேலையில் அமர்ந்து ஒரு குடும்ப நடத்தும் அளவுக்கு, ஒரு குடும்பத்தை காப்பாற்றும் அளவிற்கு அவனால் வர முடியும். ஆக இந்த பருவத்தில் மாணவ மாணவிகள் அனைவரும் தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். அந்த அலைவரிசையை நாம் கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். அப்படி ஒரு முடிவு அவர்கள் எடுக்கும் பட்சத்தில் அவர்களால் நன்றாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அந்த வயதில் கெட்டுப்போக நினைத்தால், அந்த வயதில் அவர்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கை அவ்வாறு கட்டுப்படுத்த முடியாத மாணவ மாணவியரின் வாழ்க்கை கண்டிப்பாக சீர்குலைந்துதான் போகும். ஆக இந்த அறிஞர் சொன்னபடி உணர்ச்சிகள் வருவதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. அந்த உணர்ச்சிகள் அலைகளை போன்றது. ஆனால் அந்த அலை வரிசையை நம்மால் எந்த அலைகளின் மீது நம் மனம் செல்கின்றது என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியும், நம்மால் கட்டுப்படுத்த முடியும். ஆக படிக்கின்ற வயதில், படிக்கும் காலகட்டத்தில் மாணவ மாணவிகளுக்கு அந்த படிப்பு ஒன்றே முக்கியம். அவர்களை திசை திருப்ப 1000 விஷயங்கள் வந்தாலும் அவர்கள் அதனால் பாதிக்கப்படக்கூடாது. அதனால் பாதிக்கப்படாமல் தங்களுடைய மனதை, தங்களுக்கு ஏற்படும் உணர்ச்சிகளை அவர்கள் கண்டிப்பாக கட்டுப்படுத்தினால்தான் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். மனம் போன போக்கிலே போகக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்கள், அறிஞர்கள் அனைவரும். ஏனென்றால் மனம் ஒரு குரங்கு. அந்த மனம் மரத்துக்கு மரம் தாவும் குரங்கை போன்றதே நம்முடைய மனமானது. அந்த மனத்தை கட்டுப்படுத்தும் எஜமானனாக நீ இருக்க வேண்டும். இந்த பதிவு முக்கியமாக படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கான பதிவு. அதாவது பள்ளிக்கூட படிப்பு பருவமும் மற்றும் கல்லூரிக்கு நுழைந்து பிஎஸ்சி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி அல்லது மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, எந்த பட்டப்படிப்பு படிக்கிற மாணவன் மாணவியாக இருந்தாலும் சரி, அந்த காலகட்டத்தில் கல்லூரியில் அவங்க படிக்கிற காலத்திலும் அவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். அவ்வாறு கட்டுப்படுத்தினால்தான் பிற்காலத்தில் அவர்களால் நன்றாக சம்பாதிக்க முடியும், நல்ல ஒரு வேலையில் அமர முடியும். நன்கு படிப்பது ஒன்று மட்டுமே தங்களுடைய கடமைகளாக இன்றைய காலகட்டத்தில் உள்ள மாணவர்கள் மனதில் கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை அவர்கள் மனம் போனபடி போனால் கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்காது. பிற்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்காது. இந்த மாதிரி அவர்கள் தங்கள் மனதை கட்டுப்படுத்தி படிப்பு ஒன்றே குறிக்கோளாக கொண்டு படிக்க வேண்டியது வயதில் படித்து நன்கு முன்னேற வேண்டும். காதல் என்பது வரும். காதல் என்பது படிக்கின்ற வயதில் வரக்கூடாது என்று இல்லை. படிப்புக்கும் காதலுக்கும் சம்பந்தமே இல்லை. அது எந்த வயதில் வேண்டாம், அதாவது ஒரு 8ஆம் கிளாஸ் 9க்கு மேலே, 9th படிக்கிற பிள்ளைகளுக்கு மேலே காலேஜ் படிக்கிற வரைக்கும் எந்த வயசில் வேணாலும் வரலாம். வேலை பார்க்குறப்பவும் எப்போனாலும் அது வரும். அதுக்கு கண்ட்ரோலே கிடையாது. 50 வயசில் கூட சில பேர் லவ் பண்ணுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகு கூட சில பேர் காதலிக்கிறாங்க. அதனால் காதலுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது. ஆனால் யாரை காதலிக்கிறாங்க அவங்க அப்படிங்கிற எந்த அலைவரிசையின் மீது அவர்கள் பயணிக்கிறார்கள் என்பது தான் முக்கியம்.
அவர்கள் காதலிப்பதால் அவர்களுக்கு சந்தோஷம் கிடைத்தாலும் அதனால் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது, தொந்தரவு இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணை நீ காதலிக்கிறாயா, அவள் உன்னை விரும்புகிறாளா என்பதை நீ ஆராய வேண்டும். ஒருதலை பட்சமாக காதலித்துவிட்டு அதற்கு அந்த பெண் உடன்படவில்லை என்றால், ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலித்துவிட்டு அவள் உடன்படவில்லை என்றால் என்ன விதமான மோசமான செயல்களிலும் இறங்க இந்த காலகட்டத்தில் ஆண்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதனால்தான் சமுதாயம் சீர்கெட்டு போகின்றது, பல குற்றங்கள் நடக்கின்றன. கோர்ட் வாசலில் இன்று கூட்டம் குவிகின்றது. இது எல்லாமேவும் ஒரு நல்ல உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடிந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது. முடிய வேண்டும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். அதே போல் திருமணமான கணவன் மனைவியும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒரு கணவன் தன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்தி கொண்டு தன்னுடைய மனைவியை மட்டுமே அவன் நேசிக்க வேண்டும். மற்ற பெண்களின் மீது அவனுக்கு காதல் வரும். திருமணமான பிறகும் நான் யாரையும் காதலிக்கவில்லை, யார் மேலும் நான் ஆசைப்படவில்லை என்று எந்த ஆணும் 100% அக்மார்க் முத்திரை குத்திவிட முடியாது எந்த ஆணின் மீதும். சில பேர் மட்டும்தான் அப்படி ஒழுங்காகவும் நேர்மையாகவும் இருப்பார்கள். பல பேர் அவர்களுடைய மனதை அலைய விடுவார்கள். ஆனால் அவ்வாறு அலைய விடாமல் அந்த வயதிலும் திருமணமான பிறகும் உங்கள் உணர்ச்சிகள் அலைகளைப் போல வரும். உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். எந்த அலையின் மீது பயணிப்பது, எந்த அலையின் மீது நாம் பயணித்தால் நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும், குடும்பம் நன்றாக இருக்கும். நம்மை நம்பி வந்த ஒரு பெண்ணின் மனநிலை எப்படி இருக்கும், அதே போலத்தான் பெண்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது பொதுவானது. தனியாக ஒரு பாலினத்தாருக்கு மட்டும் என்று இல்லை, 2 பாலினத்தாருக்கும் இது பொருந்தும். அதாக படிக்கின்ற வயதிலும் சரி, 8 வயது வரை ஒரு பிரச்சனைகளும் இல்லை, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மேல் படிக்கின்ற வயதில் ஆரம்பித்து ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மாணவ பருவத்திலும் அவர்களுடைய கல்லூரி பருவத்திலும் திருமணமான பின்பும் வயதாகும் வரை அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். ஒரு 60-65 வயதுக்கு மேல் ஆகிவிட்டால் அனைவரும் ஓரளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள். அப்பொழுது அவர்கள் ரொம்ப மோசமான எண்ணங்களோ உணர்ச்சிகளோ அவர்களுக்கு வராது. இள வயதில் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வயதில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் கூட தங்கள் வயதான காலத்தில் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்கின்றார்கள். அவ்வாறு கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அந்த வயதிலும் அது அவர்களுக்கு சிக்கல்தான். எனவே இந்த தம்ப்நெயிலில் கூறப்பட்டுள்ளது போல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இந்த பதிவில் வெளியிட விரும்புகின்றேன் என்றால், உங்களுக்கு உணர்ச்சிகள், உள்ளத்து உணர்ச்சிகள் வராது என்றில்லை. அலைகளைப் போல, கடல் அலைகளைப் போல அது வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் எந்த அலைகளின் மீது நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். உங்கள் உணர்ச்சிகளை தீர்மானிக்க விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய இந்த அறிஞர் சொன்ன வார்த்தைகளிலிருந்து நான் வெளியிட்ட ஒரு பதிவு. இது முக்கியமாக கல்லூரி பருவத்தில் இருக்கும் மாணவர்களுக்கும் பள்ளி பருவத்தில் இருக்கும் 9th ஸ்டாண்டர்டிலிருந்து இருக்கும் மாணவியர்களுக்கானும் ஒரு பதிவு என்றே வைத்துக்கொள்ளலாம். நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால், இந்த பதிவில் நாம் பார்க்க போவது எதை பற்றி என்றால், அதாவது நம்முடைய உணர்ச்சிகள் அலைகளைப் போல வந்து கொண்டே இருக்கும். கடலில் உள்ள அலைகள் வருவதை நம்மால் தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாதல்லவா? அதை போல நம்முடைய உணர்ச்சிகள் அலைகளைப் போன்றவை. அவைகளை நாம் அலைகள் வருவதை எவ்வாறு தடுக்க முடியாதோ, கடல் என்று இருந்தால் அதில் அலைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அந்த அலைகள் வருவதை தடுக்க முடியாது. அதை போல மனிதன் என்றிருந்தால், ஆணாயிருந்தாலும் சரி பெண்ணாயிருந்தாலும் சரி, உணர்ச்சிகள் என்பது 2 பேருக்குமே
பொதுவான ஒன்று. அதில் பாலின வேறுபாடு கிடையாது. சில உணர்ச்சிகள் ஆண்களுக்கு அதிகம், சில உணர்ச்சிகள் பெண்களுக்கு அதிகம் என்று பாகுபடுத்தி பார்க்கின்றோம். உதாரணமாக கோபம் வருவதை எடுத்துக்கொண்டால் அதிக பெண்களை விட ஆண்கள் அதிகமாக கோபப்படுகின்றார்கள் என்று சில பேர் சொல்கின்றார்கள். ஆனால் சிலரின் கருத்து என்னவாக இருக்கின்றது? பெண்கள்தான் ஆண்களை விட அதிகமாக கோபப்படுகின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதைப்போல உணர்ச்சிகள் அது வருவதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. அது அலைகளை போன்றது. ஆனால் எந்த அலையில் நாம் பயணிக்க வேண்டும் என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியும், நம்மால் கட்டுப்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கை பயணத்தை எடுத்துக்கொண்டால் பிறந்தது முதல் ஒரு 5 வயது வரை நமக்கு எதுவுமே தெரியாது. ஒரு விளையாட்டுத்தனமாகத்தான் நாம் இருப்போம். வாழ்க்கையை பற்றிய பயம் இருக்குமா? அம்மா அப்பாவுடைய அரவணைப்பில் குழந்தைகளாக இருப்போம். ஒன்றுமே நமக்கு எந்த உணர்ச்சிகளையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டிய அந்த வயதில் பிறந்தது முதல் ஒரு 5 வயது வரை எந்த உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வர்றது தானா வரட்டும் போகட்டும். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிக்கிறோம். இப்போ தான் எல்கேஜி ப்ரீகேஜி இதெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. 5 வயசு ஆனால் தான் 1ஆம் கிளாஸ் போய் சேருவோம், படிப்போம். அப்போ அந்த பள்ளி பருவத்தில் அப்போ எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ எடுத்துக்கொண்டாலும் சரி பள்ளி பருவத்திலையும் எந்த உணர்ச்சிகளையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எந்த வயது வரை என்றால் ஒரு மாணவனோ அல்லது ஒரு மாணவியோ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் வரை 8ஆம் கிளாஸ், அதாவது அவங்களுக்கு ஒரு 13-14 வயசு என்று ஆகும் வரை 8ஆம் கிளாஸ் படிக்கும் வரை அவர்கள் எந்த உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அவர்களுக்கு அந்த வயதில் ஒரு தப்பான எண்ணங்களோ உணர்வுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. எல்லாம் விளையாட்டு, பள்ளிக்கூடத்துக்கு போனால், வீட்டுக்கு சென்றால் வீட்டில் நம் அம்மா அப்பாவிடம் சந்தோஷமாக பேசுவோம். அண்ணன் தங்கை இருந்தால் அவர்களுடன் சண்டை போடுவோம். வெளியே விளையாடச் செல்வோம். இந்த காலத்தில் எல்லாம் செல்ஃபோனை வைத்துக்கொண்டு விளையாடுகின்றார்கள். அந்த காலத்தில் வெளியே விளையாடச் சொல்லுவோம். பம்பரம் எழுவோம், கோழி குண்டு விளையாடுவோம், பன்னாங்குழி, பெண் பிள்ளைகள் என்றால் பன்னாங்குழி விளையாட்டு, தாயக்கட்டு, இந்த மாதிரி அந்த கால வாழ்க்கை முறையில் அந்த வயது வரை, அதாவது 8ஆம் கிளாஸ் படிக்கும் வரை நம்முடைய உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் என்று எடுத்துக்கொண்டால் அந்த பருவம்தான் மிகவும் ஒரு அடலசன்ட் பீரியட். 9th-லிருந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும். இப்போ அதுவும் இந்த காலகட்டத்தில் 12ஆம் கிளாஸ் என்பது 12ஆம் கிளாஸ் தான் மிகவும் ஒரு அடலசன்ட் பீரியடில் பல மாணவர்கள் கெட்டுப்போகும் வாய்ப்பும் காதல் வயப்படும் வாய்ப்பும் அந்த வயதிலேயே ஆரம்பித்து விடுகின்றது. இந்த வயதில்தான் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அனைவருமேவும் அவருடைய உணர்ச்சிகள் வருவதை தடுக்க முடியாது. காதல் என்பதோ ஒரு மாணவனுக்கு ஒரு மாணவியை பார்த்து வரும் ஆசையோ, ஒரு மாணவிக்கு ஒரு மாணவனை பார்த்து வரும் ஆசையோ உணர்ச்சிகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த உணர்ச்சி அலைகள் எந்த அலைவரிசையில் நாம் பயணிப்பது என்பதை நம்மால் கட்டுப்படுத்த முடியும், நம்மால் தீர்மானிக்க முடியும். ஒரு +2 படிக்கிற பையன் ஒரு பெண்ணின் மீது காதல் கொண்டு உடன் படிக்கும் ஒரு மாணவியிடம் காதல் கொண்டு அவன் படிக்காமலே விட்டு காதலையே நினைத்து கொண்டிருந்தால் அவனுடைய வாழ்க்கை என்னாவது? அவன் படிக்க வேண்டுமல்லவா? நன்றாக படித்தால்தானே, நன்கு படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றால்தான் அடுத்து அவன் கல்லூரிக்கு சென்று அங்கும் நன்கு படித்து ஒரு நல்ல வேலையில் அமர்ந்து
ஒரு குடும்ப நடத்தும் அளவுக்கு, ஒரு குடும்பத்தை காப்பாற்றும் அளவிற்கு அவனால் வர முடியும். ஆக இந்த பருவத்தில் மாணவ மாணவிகள் அனைவரும் தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். அந்த அலைவரிசையை நாம் கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். அப்படி ஒரு முடிவு அவர்கள் எடுக்கும் பட்சத்தில் அவர்களால் நன்றாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அந்த வயதில் கெட்டுப்போக நினைத்தால், அந்த வயதில் அவர்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கை அவ்வாறு கட்டுப்படுத்த முடியாத மாணவ மாணவியரின் வாழ்க்கை கண்டிப்பாக சீர்குலைந்துதான் போகும். ஆக இந்த அறிஞர் சொன்னபடி உணர்ச்சிகள் வருவதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. அந்த உணர்ச்சிகள் அலைகளை போன்றது. ஆனால் அந்த அலை வரிசையை நம்மால் எந்த அலைகளின் மீது நம் மனம் செல்கின்றது என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியும், நம்மால் கட்டுப்படுத்த முடியும். ஆக படிக்கின்ற வயதில், படிக்கும் காலகட்டத்தில் மாணவ மாணவிகளுக்கு அந்த படிப்பு ஒன்றே முக்கியம். அவர்களை திசை திருப்ப 1000 விஷயங்கள் வந்தாலும் அவர்கள் அதனால் பாதிக்கப்படக்கூடாது. அதனால் பாதிக்கப்படாமல் தங்களுடைய மனதை, தங்களுக்கு ஏற்படும் உணர்ச்சிகளை அவர்கள் கண்டிப்பாக கட்டுப்படுத்தினால்தான் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். மனம் போன போக்கிலே போகக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்கள், அறிஞர்கள் அனைவரும். ஏனென்றால் மனம் ஒரு குரங்கு. அந்த மனம் மரத்துக்கு மரம் தாவும் குரங்கை போன்றதே நம்முடைய மனமானது. அந்த மனத்தை கட்டுப்படுத்தும் எஜமானனாக நீ இருக்க வேண்டும். இந்த பதிவு முக்கியமாக படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கான பதிவு. அதாவது பள்ளிக்கூட படிப்பு பருவமும் மற்றும் கல்லூரிக்கு நுழைந்து பிஎஸ்சி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி அல்லது மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, எந்த பட்டப்படிப்பு படிக்கிற மாணவன் மாணவியாக இருந்தாலும் சரி, அந்த காலகட்டத்தில் கல்லூரியில் அவங்க படிக்கிற காலத்திலும் அவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். அவ்வாறு கட்டுப்படுத்தினால்தான் பிற்காலத்தில் அவர்களால் நன்றாக ஒரு சம்பாதிக்க முடியும், நல்ல ஒரு வேலையில் அமர முடியும். நன்கு படிப்பது ஒன்று மட்டுமே தங்களுடைய கடமைகளாக இன்றைய காலகட்டத்தில் உள்ள மாணவர்கள் மனதில் கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை அவர்கள் மனம் போனபடி போனால் கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்காது. பிற்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்காது. இந்த மாதிரி அவர்கள் தங்கள் மனதை கட்டுப்படுத்தி படிப்பு ஒன்றே குறிக்கோளாக கொண்டு படிக்க வேண்டியது வயதில் படித்து நன்கு முன்னேற வேண்டும். காதல் என்பது வரும். காதல் என்பது படிக்கின்ற வயதில் வரக்கூடாது என்று இல்லை. படிப்புக்கும் காதலுக்கும் சம்பந்தமே இல்லை. அது எந்த வயதில் வேண்டாம், அதாவது ஒரு 8ஆம் கிளாஸ் 9th மேலே, 9th படிக்கிற பிள்ளைகளுக்கு மேலே காலேஜ் படிக்கிற வரைக்கும் எந்த வயசில் வேணாலும் வரலாம். வேலை பார்க்குறப்பவும் எப்போனாலும் அது வரும். அதுக்கு கண்ட்ரோலே கிடையாது. 50 வயசில் கூட சில பேர் லவ் பண்ணுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகு கூட சில பேர் காதலிக்கிறாங்க. அதனால் காதலுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது. ஆனால் யாரை காதலிக்கிறாங்க அவங்க அப்படிங்கிற எந்த அலைவரிசையின் மீது அவர்கள் பயணிக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அவர்கள் காதலிப்பதால் அவர்களுக்கு சந்தோஷம் கிடைத்தாலும் அதனால் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது, தொந்தரவு இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணை நீ காதலிக்கிறாயா, அவள் உன்னை விரும்புகிறாளா என்பதை நீ ஆராய வேண்டும். ஒருதலை பட்சமாக காதலித்துவிட்டு அதற்கு அந்த பெண் உடன்படவில்லை என்றால், ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலித்துவிட்டு அவள் உடன்படவில்லை என்றால் என்ன விதமான மோசமான செயல்களிலும் இறங்க இந்த காலகட்டத்தில் ஆண்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதனால்தான் சமுதாயம் சீர்கெட்டு போகின்றது. பல குற்றங்கள் நடக்கின்றன. கோர்ட் வாசலில் இன்று கூட்டம் குவிகின்றது. இது எல்லாமே ஒரு நல்ல உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடிந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது. முடிய வேண்டும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். அதே போல் திருமணமான
கணவன் மனைவியும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒரு கணவன் தன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்தி கொண்டு தன்னுடைய மனைவியை மட்டுமே அவன் நேசிக்க வேண்டும். மற்ற பெண்களின் மீது அவனுக்கு காதல் வரும். திருமணமான பிறகும் நான் யாரையும் காதலிக்கவில்லை, யார் மேலும் நான் ஆசைப்படவில்லை என்று எந்த ஆணும் 100% அக்மார்க் முத்திரை குத்திவிட முடியாது எந்த ஆணின் மீதும். சில பேர் மட்டும்தான் அப்படி ஒழுங்காகவும் நேர்மையாகவும் இருப்பார்கள். பல பேர் அவர்களுடைய மனதை அலைய விடுவார்கள். ஆனால் அவ்வாறு அலைய விடாமல் அந்த வயதிலும் திருமணமான பிறகும் உங்கள் உணர்ச்சிகள் அலைகளைப் போல வரும். உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். எந்த அலையின் மீது பயணிப்பது, எந்த அலையின் மீது நாம் பயணித்தால் நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும், குடும்பம் நன்றாக இருக்கும். நம்மை நம்பி வந்த ஒரு பெண்ணின் மனநிலை எப்படி இருக்கும்? அதை போலத்தான் பெண்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது பொதுவானது. தனியாக ஒரு பாலினத்தாருக்கு மட்டும் என்று இல்லை, 2 பாலினத்தாருக்கும் இது பொருந்தும். அதாக படிக்கின்ற வயதிலும் சரி, 8 வயது வரை ஒரு பிரச்சனைகளும் இல்லை, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மேல் படிக்கின்ற வயதில் ஆரம்பித்து ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மாணவ பருவத்திலும் அவர்களுடைய கல்லூரி பருவத்திலும் திருமணமான பின்பும் வயதாகும் வரை அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். ஒரு 60-65 வயதுக்கு மேல் ஆகிவிட்டால் அனைவரும் ஓரளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள். அப்பொழுது அவர்கள் ரொம்ப மோசமான எண்ணங்களோ உணர்ச்சிகளோ அவர்களுக்கு வராது. வயதில் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வயதில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் கூட தங்கள் வயதான காலத்தில் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்கின்றார்கள். அவ்வாறு கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அந்த வயதிலும் அது அவர்களுக்கு சிக்கல்தான். எனவே இந்த தம்ப்நெயிலில் கூறப்பட்டுள்ளது போல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இந்த பதிவில் வெளியிட விரும்புகின்றேன் என்றால், உங்களுக்கு உள்ளத்து உணர்ச்சிகள் வராது என்றில்லை. அலைகளைப் போல, கடல் அலைகளைப் போல அது வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் எந்த அலைகளின் மீது நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். உங்கள் உணர்ச்சிகளை தீர்மானிக்க விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய இந்த அறிஞர் சொன்ன வார்த்தைகளிலிருந்து நான் வெளியிட்ட ஒரு பதிவு. இது முக்கியமாக கல்லூரி பருவத்தில் இருக்கும் மாணவர்களுக்கும் பள்ளி பருவத்தில் இருக்கும் 9th ஸ்டாண்டர்டிலிருந்து இருக்கும் மாணவியர்களுக்கான ஒரு பதிவு என்றே வைத்துக்கொள்ளலாம்.